Hi friends, இன்னைக்கு நம்ம Macrome thread வச்சு leaf keychain செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் கொடுத்திருக்கேங்க. இப்போ அந்த ரிங்கை வந்து நம்ம கிளிப் பண்ணிட்டோம். இப்போ 1/2 மீட்டர் நூல் கொண்டு நம்ம ஒரு நாட் போட்டுடுறோம். இதுக்கு பிறகு ஒரு பீட்ஸ் green color beads வந்து நம்ம இதுக்குள்ளார இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது நூல் வந்து எப்படி டைட் பண்றதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல போடுற நூல் மட்டும் ஒரு 1/2 மீட்டர் நூலை எடுத்துக்கோங்க. அந்த நூலோடைய மைய பகுதியில் நம்ம வச்சு நாட் பண்ணணும். பாருங்க, ஒரு நூலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 நாட் வந்து நம்ம போடணும். இந்த மாதிரி தான். இந்த 2 நாட் போட்டிங்கன்னா ஒரு வந்து 1 வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பின்னல் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இரண்டாவது நூல் பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இதே மாதிரி நம்ம டைட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு நூல் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 40 சென்டிமீட்டர் ஆர் 30 சென்டிமீட்டர் உங்களுக்கு வந்து கீச்செயின் வந்து என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நூலை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி தாங்க நாட் போடணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நாட் போட்டுட்டோம். மொத்தம் 6 நூல்கள் கொண்டு நம்ம வந்து நாட் போடணும். இப்போ பாருங்கள், அந்த நடுவில் மட்டும் பாருங்கள் ஒரு அழகான ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த ரைட் சைடில் ஃபஸ்ட்டு நூல் இருக்கு இல்லைங்க, அதோட கீழ் வாக்கில் நம்ம பிடிச்சிக்கிட்டு ஒரு நூலை கொண்டு 2 டைம் நம்ம வந்து பைப்பிங் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம போட்டுட்டு வரோம். ஒரு நூலில் 2 டைம்ஸ் வந்து நாட் போடுறது தான் இங்கே வந்து பைப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பாருங்கள் கவனமாக, உங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். ஒரு நூல் எடுக்கிறோம், உள்ளார இன்சர்ட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து அதை சுற்றி விடுறோம். நம்ம வந்து லீஃப் செய்ய போகிறதுனால லீஃப் மாதிரி நம்ம வந்து அகலப்படுத்திக்கிட்டே வரணும். பாருங்கள், ஒன் சைடு முடிஞ்சிருச்சு. அடுத்த சைடு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல் நூலை எடுத்து நம்ம வந்து கீழ்ப்பக்கமாக இழுத்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நூலை கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா பைப்பிங் போட்டுட்டு வரோம். ரிமைனிங் இருக்கிற 5 த்ரெட்ஸ்லேயும் இப்போ பாருங்கள், நம்ம லெஃப்ட் சைடும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒரு லீஃப் ஷேப் கிடச்சிருக்கு. அடுத்து அடிப்பக்கம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அது சரி பண்ணிடுறோம். சரி பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த 4 நூலில் இப்போ அந்த லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நம்ம நாட் போடணும். இப்போது இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்கிறதுலேயும் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா பைப்பிங் பண்ணிடுறோம். அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் நம்ம பண்ணிடலாம். அது நம்ம எவ்வளோ அகலப்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த இலை வடிவம் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ கடைசியாக வந்து 2 நூல் கிடச்சிருக்கு. இந்த 2 நூலையும் நம்ம வந்து ஒரு 2 நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், ஒரு அழகான வடிவம் கிடச்சிருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற நூலை வந்து நம்ம கட் பண்ணிடலாம்.
இப்போ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம லைட்டர் பயன்படுத்தி நம்ம அதை வந்து பின்புறமாக ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்களேன், முன்னாடி ஷேப்பும் நல்லாயிருக்கு, பின்னாடி அமைச்சிருக்கிற ஷேப்பும் நல்லாயிருக்கு. உங்களுக்கு எந்த பக்கம் கீ செயின் வேணுமோ அந்த பக்கம் கூட நீங்கள் ஒட்டிக்கலாங்க. பாருங்கள், நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கையில் இலை வடிவத்தில் ஒரு கீ செயின் வந்து தொங்கிட்டு இருக்கு. வாவ், அமேசிங்! எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அவுட்புட் என்கிட்ட சொல்லுங்கள். Thanks for watching.